இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு பூகம்பம் வெடிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. மோடியினுடைய மூளை என்று சொல்லக்கூடிய நபர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்றால் வலுக்கட்டாயமாக ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்தியாவை 2 பேர் ஆட்சி செய்கிறார்கள். அதாவது 2 பேர் விற்று கொண்டிருக்கிறார்கள், 2 பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அருந்ததிராய் சொல்லியிருக்கிறார். விற்று கொண்டிருப்பவர்கள் மோடியும் அமித்ஷாவும், வாங்கி கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அதானியும் அம்பானியும். இவர்கள் கூட்டத்தில் இன்னொரு குஜராத்தை சார்ந்த நபர் இருக்கிறார். குஜராத்தினுடைய ராஜ்கோட்டை சார்ந்த கிரண் ஜோஷி என்று சொல்லக்கூடிய நபர். இவர்தான் பிரதமருடைய அலுவலகத்தில் பிரதமருடைய மூளையாக செயல்பட்டு கொண்டிருப்பவர். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நம்முடைய பிரதமர் மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது பல நாடுகளுக்கு அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. உலகத்தினுடைய ஊடகங்கள், இந்தியாவுடைய ஊடகங்கள் எல்லாம் பிரதமர் மோடியை பற்றி எப்படியெல்லாம் எழுதினார்கள் என்பது நமக்கு தெரியும். ஹிட்லரோடு ஒப்பிட்டெல்லாம் பல பேர் எழுதியிருந்தார்கள். அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை தாங்கிக் கொண்டிருந்த மோடி என்று சொல்லக்கூடிய நபரை புகழின் உச்சிக்கு கொண்டு வந்த பெருமை இந்த கிரண் ஜோஷிக்கு உண்டு. குஜராத் மாடல், மோடியினுடைய வளர்ச்சியில் குஜராத் பளபளத்து கொண்டிருக்கிறது, ஜொலித்து கொண்டிருக்கிறது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களின் வழியாக, சமூக ஊடகங்களின் வழியாக மோடியினுடைய புகழை கட்டமைத்ததில் இந்த கிரண் ஜோஷிக்கு ஒரு மிக முக்கியமான பங்குண்டு. இந்த கிரண் ஜோஷி என்று சொல்லக்கூடியவர் 2008 இருந்தே குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய உதவியாளராக அவர் செயல்பட்டு வந்தார். 2014 இந்தியாவுடைய பிரதமராக மாறியதும் அவர் மோடிக்கு, அதாவது பிரதமர் அலுவலகத்தில் மோடிக்கு அடுத்து மிக முக்கியமான நபர் அப்படின்னா இந்த கிரண் ஜோஷி தான். இப்படிப்பட்ட கிரண் ஜோஷி, அதாவது முழுவதுமாக சிதறடிக்கப்பட்ட, அதாவது மோடிங்கிறது எவ்வளவு பெரிய சிக்கலான ஆள் அப்படிங்கிறத உலக ஊடகங்கள், உலக நாடுகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அவற்றையெல்லாம் ஓவர் கம் பண்ணி மோடியினுடைய பிம்பத்தை கட்டமைத்த நபர். அவரை மோடி வலுக்கட்டாயமாக வெளியே போ அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் என்ன? முதல் காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2 தினங்களுக்கு முன்பு சுப்பிரமணிய சுவாமி ஒரு ட்வீட் போடுறாரு. 10 நிமிடங்கள்லேயே அந்த ட்வீட்டை அவர் டிலீட் பண்ணுறாரு. அதில் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டு, அவங்ககிட்ட அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. அதாவது மோடி எப்படின்னா பல பெண்களோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற செய்தியை அவங்க வெளிப்படுத்துவதற்கான ஆதாரங்களை கையில் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாங்கிய சுப்பிரமணிய சுவாமியினுடைய ட்வீட் ஒன்று வந்தது இல்லையா? இப்படி ஒரு செய்தி கசிவதற்கு பின்னால் இந்த கிரண் ஜோஷியினுடைய பங்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது எப்போ வேணாலும் இந்த சம்பவம் வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த செய்தி வெடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது ஒன்று. 2வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரண் ஜோஷி என்று சொல்லக்கூடிய நபர், இவர் ஏராளமான அளவில், மிகப்பெரிய அளவிலான, யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கான ஊழலை செய்திருக்கிறார், பணம் சம்பாதித்திருக்கிறார். நமக்கு தெரியும் பாஜக எப்படிப்பட்ட கட்சிங்கிறது தெரியும். ஒரு சாதாரணமாக ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கவுன்சிலர், ஒன்றும் இல்லைங்க, கவுன்சிலர் ஆகாத, வார்டு மெம்பர் ஆகாத, ஒரு எம்எல்ஏ ஆகாத, எம்பி ஆகாத அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு இன்றைக்கி எவ்வளோ 6000-7000 கோடி சொத்து வச்சுருக்கிறான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக ஒன்றுமே இல்லாத ஒருத்தன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், பிரதமர் மோடி அவருடைய அலுவலகத்தில் அவருடைய மூளையாக செயல்படக்கூடிய நபர். அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய 2வது விஷயம் என்ன, வெளிவந்திருக்கக்கூடிய 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிலதிபர், அவருடைய பெயர் சத்வாய் சிங் சத்து. இவர்கிட்ட இருந்து உனக்கு நான் ராஜ்யசபா பதவி நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆள்கிட்ட இருந்து மட்டும் 30 கோடி ரூபாயை இவன் வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி அடுத்ததாக வெளிவந்திருக்கிறது. அடுத்ததாக கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, யார் யார் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத இவன் தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வர்றான். கட்சியினுடைய உள் விவகாரங்களில் இவன் மிகப்பெரிய அளவில் தலையிடுறான். தன்னை விட்டால் வேற யாரும் இல்லை, நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற இடத்திற்கு அவன் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இவன் கையில் பாஜகவினுடைய மிக முக்கியமான நபர்களுடைய ரகசியங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ ரகசியம் இருக்குன்னா அவனை பார்த்து எல்லாரும் பயப்பட தானே செய்வாங்க. இவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும்,
இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 அமைப்பு வந்து மோடியினுடைய பெயரையும், அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான பெயர் ஹர்பிரீத் சிங் பூரி, இவர் வந்து முன்னாள் கேபினட் அமைச்சர். இவர் வந்து மிகப்பெரிய அளவில் பல பெண்களோடு தொடர்பு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இவர் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஹிமானி சூத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த ஹிமானி சூத் என்கிற பெண்மணிக்கு ஹிமாச்சல் பிரதேசத்தில் சீட்டு கொடுத்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் அடுத்த முதலமைச்சராக அவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை இவன் வந்து பண்ணியிருக்கிறான். இது ஜேபி நட்டாவுக்கு தெரிஞ்சு ஜேபி நட்டா மோடிக்கு சொல்லி அப்படி ஒரு செய்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக இவன் வந்து பல்வேறு இடங்களில் வந்து பல விஷயங்களை பண்ணியிருக்கிறான். இது வந்து பாஜக ஆட்சிக்கு, பாஜக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக போயிடும் அப்படிங்கிறதுக்கு பயந்து தான் இன்றைக்கி இந்த கிரண் ஜோஷி என்று சொல்லக்கூடிய நபரை இன்றைக்கு மெதுவாக வந்து வீட்டுக்கு போக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வந்திருக்கு. இப்போ சுப்பிரமணிய சாமியினுடைய ட்வீட்டு, இது தொடர்பாக மோடி என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மோடி பதிலளித்து தான் ஆக வேண்டும். சுப்பிரமணிய சாமி இப்படி ஒரு ட்வீட் போடுறாரு, பிரதமர் மோடியின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், இப்படி அமெரிக்காவிற்கு ஒரு நிறுவனம் பல பெண்களோடு உங்களுக்கு தொடர்பு இருப்பதாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருப்பதாக சொல்கிறார்கள். இது உண்மையா இல்லையா என்பதை பிரதமர் மோடி பதில் சொல்லணும். அது ஒரு பக்கம். ஆனால் என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய நெருக்கமாக இருந்த நபர் வந்து சர்வசாதாரணமாக ஒரே நாளில் தூக்கி எறியப்படுகிறார் என்றால் ஏதோ ஒரு புயல் இந்திய அரசியலில் அடிக்கப் போகிறது என்பதுதான். ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த கிரண் ஜோஷி என்று சொல்லக்கூடிய நபர் வந்து எப்படின்னா, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நபர். ஒரு ஊடகத்தில் என்ன செய்தி வரணும் வேண்டாம்ங்கிறத தீர்மானிக்கிறதுல ஒரு மிக முக்கியமான நபர். இன்றைக்கி தெரியும், நமக்கு தெரியும், அமித்ஷாவை ஒத்துக்கொண்ட விஷயம், இந்தியாவில் சமூக ஊடகங்களை எவ்வளவு பெரிய அளவில் தன் கைவசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சமூக ஊடகங்களின் வழியாக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் தான் பாஜக. அப்படிப்பட்ட பாஜகவினுடைய சமூக ஊடகங்களை இந்த அளவிற்கு வலிமை மிக்கதாக மாற்றியதில் இந்த கிரண் ஜோஷிக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு உண்டு. அப்படிப்பட்ட நபரை இன்றைக்கு மோடி தூக்கி எறிந்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு புயல் இந்திய அரசியலில் அடிக்கப் போகிறது. அது என்ன அப்படிங்கிறதா யாருக்கும் தெரியல. ஏன்னா பல்வேறு கருமேகங்கள் பாஜகவை சுற்றி சூழ்ந்து வருகிறது. அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. வரும் நாட்களில் தான் தெரிய வரும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.